வணக்கம் வெல்கம் டு ஒரு ஸ்டோர் தமிழ். நம்ம ஹோண்டாவோட ஷைன் 125 அண்ட் பஜாஜோட பல்சர் 125 இந்த ரெண்டு பைக்குமே இந்த ஒரு 125cc செக்மெண்ட் பொறுத்த அளவுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் இருக்கக்கூடிய ரெண்டு நல்ல பைக்ஸாக இருக்குது. பட் நான் இந்த ரெண்டு பைக்கில் எந்த ஒரு பைக் பெஸ்ட்னு வரும்போதோ இல்லை இந்த பைக் யாருக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இந்த பைக் யாருக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு ஒரு கம்பேரிசன் வரும்போது அந்த இடத்துல நிச்சயமாக நிறைய குழப்பங்கள் இருக்குது. அந்த ஒரு குழப்பத்தை தீர்த்து வைக்கிற விதமாக தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த ஹோண்டாவோட ஷைன் 125 விசஸ் பஜாஜ் பல்சர் 125க்குமான ஒரு டீட்டெயில்டான ஒரு எலாபரேட்டிவ் கம்பேரிசன் ரிவ்யூ பார்ப்போம். இந்த கம்பேரிசன் ரிவ்யூவில் இந்த ரெண்டு வண்டியில் எது ஓட்டுறது கம்ஃபர்டபுளாக இருக்குது, எது நல்ல பவர்ஃபுல்லாக இருக்குது, எது மைலேஜ் தருது, இல்லை எது ஃபீச்சர்ஸ் ஹெவி லோடராக இருக்குன்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு அக்கஸ் உங்களுக்கு தெரியாது சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டீங்கன்னா எங்களுடைய ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய ஊதியமாக இருங்க. ப்ளீஸ் இந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பாருங்கப்பா. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா பேசாம வீடியோக்குள்ளே போகலாமா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளுக்கு இப்போ இந்த ரெண்டு வண்டியோட டிசைன் கம்பேரிசன். நமக்கு டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம ஹோண்டாவோட SP 125 சரி, நம்ம பஜாஜோட பல்சர் 125 சரி, ரொம்ப நாளாகவே நம்ம மார்க்கெட்டில் இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு டிசைன். ஆமாம், சொல்ல போனால் அப்பையிலேருந்தே இருக்குது நம்ம ஷைன் 125 சரி, நம்ம பல்சர் 125. அதனால் இந்த டிசைனுக்கு அறிமுகம் தேவையில்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டிசைனாக தான் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக நம்ம பல்சர் 125 வந்து எல்லா தரப்பு மக்களுக்கும் செட் ஆகும். ஆமாம், நீங்கள் ஒரு யங்ஸ்டராக இருந்தாலும் சரி, இல்லை ஏஜ்டு பர்சனாக இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் நீங்கள் ஒரு ஃபேமிலி பர்சனாக இருந்தாலும் சரி, இது மாதிரி எல்லா வித குரூப் ஆஃப் பீப்புள்ஸுக்குமே செட் ஆகக்கூடிய ஒரு டிசைன் டூல் நம்ம பஜாஜோட பல்சர் 125. நெக்ஸ்ட் நம்ம ஹோண்டாவோட ஷைன் 125 வந்து அது ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஃபேமிலி டிசைன். இப்போ யங்ஸ்டாருக்கு சூட் ஆகாதான்னு கேட்காதீங்க, யங்ஸ்டாருக்கும் ஓகே தான், பட் ஃபேமிலி டிசைன் அதில் பெட்டராக இருக்குது. நம்ம பஜாஜ் பல்சர் பொறுத்தளவுக்கு அது நல்ல ஒரு வெர்சைலான ஒரு டிசைன் டோன், எல்லாருக்குமே செட் ஆகக்கூடியது. அதனால் டிசைன் விஷயத்தில் நீங்கள் தான் சொல்லணும் இந்த ரெண்டுத்தில் உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை. சரி, நெக்ஸ்ட் நம்மளுக்கு மடியோட சீட்டிங் அண்ட் ரைடிங் போர்ஷன், சஸ்பென்ஷன் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் நம்ம சீட்டிங்காக பார்ப்போம். சீட்டிங் பொறுத்தளவுக்கு நம்ம பஜாஜோட பல்சர் 125 உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஸ்ப்ளிட் சீட் ஆர் சிங்கிள் சீட்டுன்ற மாதிரி ரெண்டு ஆப்ஷனும் இருக்குன்றப்போ உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஃபேமிலின்ற மாதிரி யூசேஜ் வேணுன்றப்போ நீங்கள் சிங்கிள் சீட் சைடு போகலாம். இல்லை எனக்கு வண்டி பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்போர்ட்டியராக இருக்கும்னு நினைக்கிறீங்கப்போ நீங்கள் ஸ்ப்ளிட் சீட் சைடும் போகலாம். சீட்டிங் விஷயத்தில் குஷனிங் குவாலிட்டிலையும் குறையில்லை, ஓரளவுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு குஷனிங் குவாலிட்டியை கொடுத்துருக்காங்க. நீங்கள் லாங் போனாலும் அந்த அளவுக்கு எந்த வித பெரிய அசதியும் தெரியல அந்த ஒரு சீட்டிங் பொறுத்தளவுக்கு. அதுக்கடுத்து நம்ம ஹோண்டாவோட ஷைன் 125 பொறுத்தளவுக்கு இந்த இடத்துலையும் உங்களுக்கு நல்ல ஒரு லென்த்தியரான சிங்கிள் சீட் ஆப்ஷன் இருக்குது. பட் ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ப்ளிட் சீட் ஆப்ஷன்லாம் கிடையாது. பட் என்ன கேட்டிங்கன்னா இது ஒரு பர்ஃபெக்டபுளான ஒரு ஃபேமிலி அண்ட் சிட்டி கம்யூட்டர் வெஹிக்கிள்ன்றதுனால இந்த ஒரு சீட்டிங் செட்டப்பு இதுக்கு மோர் தென் எனஃப் தான். ஸ்ப்ளிட் சீட்லாம் இந்த வண்டிய டிசைனுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம், அதுக்கு தேவையான விஷயத்த என்ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு வண்டி ரைடிங் போர்ஷன் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்க, இந்த ரெண்டு வெஹிக்கிளோட ரைடிங் போர்ஷன்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சி நல்ல ஒரு அப்ரைட்டான ஒரு ரைடிங் போர்ஷனோட இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக நம்ம ஷைன் 125 தான். உங்களுக்கு நல்ல ஒரு எப்படி ஒரு கம்யூட்டருக்கு எந்த அளவுக்கு அந்த ஒரு ரைடிங் போர்ஷன் பிளாட் பண்ணுமோ அதை மாதிரி உங்களுக்கு கரெக்டாக அந்த ஒரு இன்ஜினுக்கு நேரான ஒரு ஃபுட்போர்டு, அதுக்கடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ் மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு ஹோண்டாவோட ஷைன் 125 அந்த ஒரு ரைடிங் போர்ஷன்ன்றது ரொம்ப ஒரு பெட்டராகவே பில்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு பல்சர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரொம்பவும் ஸ்போர்ட்டியாகவும் இல்லாமல் அதுக்குன்னு ரொம்பவும் கம்யூட்டராகவும் இல்லாமல் ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ரைடிங் போர்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒன்றும் பெருசாக பெயின் தர மாதிரிலாம் இல்லை, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குன்றப்போ உங்களுக்கு வண்டி ஓட்டுறதுக்கும் கொஞ்சம் ஸ்போர்ட்டியாகவும் இருக்குது, கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. அதனால் ரைடிங் போர்ஷன் விஷயத்தில் நல்ல பெஸ்ட்டு கம்ஃபர்டபுள் அப்ரைட்டான ஹேண்டில் பார்னு பார்த்தா நம்ம ஷைன் 125 பெட்டராக இருக்கப்பல, இல்லை கொஞ்சம் லைட்டாக அந்த ஒரு ஸ்போர்ட்டினஸ் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கம்யூட்டர் ஹேண்டிலிங் போர்ஷன் வேணுன்றப்ப நீங்கள் பல்சர் 125 சூஸ் பண்ணலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட சஸ்பென்ஷன் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ரெண்டுத்துலையும் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோர்க் சஸ்பென்ஷன் வந்துடுது. பின்னாடி வந்து நம்மளுக்கு பல்சரில் வந்து நைட்ராக்சைட் சஸ்பென்ஷனு. நம்ம ஷைன் 125 பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன். இந்த ரெண்டு சஸ்பென்ஷன் ஒரு பெட்டரான ரைடிங் கம்ஃபர்ட் கொடுக்குற ஒரு வெஹிக்கிள்னு பார்த்தா அது நிச்சயமாக நம்மளுக்கு பஜாஜோட பல்சர் தான். ஓரளவு ரைடிங் விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சு பஜாஜ் பல்சர் வந்து ஒன் ஸ்டெப் பெட்டராக இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு சீட்டிங்லையும் பெட்டராக இருக்குது, சஸ்பென்ஷன் விஷயத்துலையும் பெட்டராக இருக்குது. உங்களுக்கு ரைடிங் போர்ஷனும் உங்களுக்கு ஒரு மாடரேட்டான ஒரு நியூட்ரல் ரைடிங் போர்ஷன் இருப்போ அந்த ஒரு விஷயத்துலையும் பிரச்சனை இல்லை. ரைடிங் கம்ஃபர்ட்டில் ஓவரலாக எனக்கு தெரிஞ்ச ஒரு பெட்டரான ஆப்ஷனாக நிச்சயமாக நம்ம பஜாஜோட பல்சர் 125 இருக்காங்கன்றதுல டவுட் இல்லை. சரி, ஓகே. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு வண்டியோட ஃபீச்சர் கம்பேரிசன். நமக்கு ஃபீச்சர் கம்பேரிசனில் ஃபர்ஸ்ட் நம்ம லைட்டிங்கில் ஆரம்பிப்போம். லைட்டிங் பொறுத்தளவுக்கு ரெண்டு பேரும் ஒன்றும் பெட்டராக சொல்லும்படிலாம் இல்லை, ரெண்டு பேர்லேயும் ஒரு மாடரேட்டான லெவலில் தான் கொடுத்துருங்க. ஆமாம், நம்ம ஷைன் 125 ஒரு தலைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஹாலஜன் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க அந்த ஒரு மெயின் ஹெட்லைட்டும் சரி, பின்னாடி கொடுத்துருக்க அந்த ரியர் லைட்டும் சரி, இண்டிகேட்டர்ஸும் சரி, எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஹாலஜன் தான். பட் நம்ம பஜாஜ் பல்சர் பொறுத்தளவுக்கு அதுலேயும் மோஸ்ட்லி எல்லாம் ஹாலஜன் தான், இண்டிகேட்டர்ஸ் மெயின் ஹெட்லைட்டு. பட் பின்னாடி அந்த ஒரு ரியர் லைட் மட்டும் உங்களுக்கு எல்இடியில் வரும். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, இப்போ என்ன சொல்லிக்கலாம். பட் லைட்டிங் விஷயத்தில் எனக்கு கேட்டிங்கன்னா ஓரளவு ரெண்டு பேரும் ஈக்குவலான ஒரு லெவல்லேயே இருக்கிறாங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் நம்மளுக்கு இந்த ரெண்டு வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, நம்ம பஜாஜோட பல்சர் 125 உங்களுக்கு ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அதில் ஒரு அளவுக்கான ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஃபீச்சர் விஷயத்தில் ரியலி நல்லாவே பண்ணியிருக்காங்க. நம்ம
பஜாஜ் பல்சர் 125. நெக்ஸ்ட் நம்ம ஹோண்டாவோட ஷைன் 125 பொறுத்தளவுக்கு அதில் உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்தளவுக்கு, அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அனலாக் யூனிட். உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர், ஃபியூல் கேஜ், அதுக்கடுத்து சின்ன சின்ன இண்டிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஓடோமீட்டர் அனலாக் தான் வருன்றப்ப ஃபீச்சர் விஷயத்தில் டிஜிட்டல்ன்ற ஒரு விஷயமே நம்ம ஷைன் 125 கிடையவே கிடையாது. அப்படின்னு பார்க்கும்போது ரியலி ஃபீச்சர் செக்மெண்ட்லையும் எனக்கு தெரிஞ்சு நம்ம பஜாஜோட பல்சர் 125 ஒன் ஸ்டெப் பெட்டராகவே இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். சரி, ஓகே, ஓரளவு இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் வண்டியோட ரைடிங் கம்ஃபர்ட் செக்மெண்ட்லையும் நம்ம பஜாஜ் பல்சர் ஒன் ஸ்டெப் பெட்டராக இருக்காங்க. அதுக்கடுத்து ஃபீச்சர் செக்மெண்ட்லையும் நம்ம பஜாஜ் பல்சர் ஒன் ஸ்டெப் பெட்டராக இருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஒரு முக்கியமான செக்மெண்ட்டான இன்ஜின் செக்மெண்ட்குள்ளே போகலாம். இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஹோண்டாவோட ஷைன் 125லேருந்து ஆரம்பிப்போம். நம்ம ஹோண்டாவோட ஷைன் 125 உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 123.94 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் பாக்ஸ், பெட் மல்டிப்ளேட் கிளச். இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 10.59 bhp பவர்ஸும் 11 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்னு படிச்சு முடியுது. பவர் பொறுத்தளவுக்கு சும்மா சொல்லக்கூடாதுங்க, நல்ல ஒரு டீசெண்டான ஒரு பவர். அந்த ஒரு 125 cc அந்த ஒரு பவர் போதுன்னே சொல்லலாம். அந்த வண்டி வந்து அந்த ஒரு பவர் வச்சு நல்லாவே ரைட் பண்ண முடியுது. எல்லாம் உங்களுக்கு வண்டியோட கிளச்சு, இன்ஜின்லாம் செம்ம ஸ்மூத்தாக செம்ம லைட்டாக இருக்குன்றப்போ உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு டிரைவபிலிட்டியுமே ரொம்பவே ஈஸியாக இருக்குது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு 102 km/h வரைக்கும் ரீச் பண்ணுன்னு சொல்கிறாங்க. வண்டியால் போக முடியுது நிச்சயமாக. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 55 வரைக்கும் சொல்கிறாங்க. பட் ரியல் லைஃப்பில் நீங்கள் ஒரு நல்ல டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணினப்போ இந்த வண்டி வந்து ஒரு 55 அபோவ் மைலேஜ் கூட தரதா சொல்கிறாங்க. மைலேஜ் இதுலேயும் ரியலி எக்ஸலண்ட்டாக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஒரு 125 cc ஏற்ற ஒரு பர்ஃபார்மன்ஸை அந்த ஒரு இன்ஜின் கெயின் பண்ணியிருக்கின்றதுல டவுட் இல்லை. எல்லாம் ரிஃபைன்மெண்ட்டும் எக்ஸலண்ட்டாக இருக்குன்றப்போ ஓரளவு நல்ல ஒரு இன்ஜினாகவே இருக்குது இந்த ஒரு 125 cc செக்மெண்ட் பொறுத்தளவுக்கு நம்ம ஹோண்டாவோட ஷைன் 125 இன்ஜின். நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த பஜாஜோட பல்சர் 125 இன்ஜின் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணிக்கிறதுமே ஒரு 124.4 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் தான். ஓரளவு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ரெண்டு பேரும் சேமான ஒரு ஸ்பெக் தான். ரெண்டும் 2 வால் தான், ரெண்டும் ஏர் கூல்டு தான். அது இல்லாமல் ரெண்டும் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச் தான். பட் நம்ம பஜாஜோட பல்சர் 125 இன்ஜின் ஸ்பெக் பொறுத்தளவுக்கு இது வந்து 11.64 bhp பவர்ஸும் 10.68 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ். ஒரு விஷயத்தில் நீங்கள் நினைப்பீங்க நம்ம பல்சர் வந்து பிஹெச்பியில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்றப்ப நிச்சயமாக டாப் எண்டில் அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைப்பீங்க. பட் உண்மை என்னென்னா பவர் விஷயத்துலையும் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஷைன் 125 தான் இந்த இடத்துல எனக்கு ஒரு பெட்டரான ஒரு ஃபீல் கொடுக்குது. ஏன்னா வச்சிங்கன்னா நம்ம பல்சர் 125 யூஸ் பண்ணிக்கிறது நல்ல ஒரு இன்ஜின் தான், நல்ல பவர் உள்ள ஒரு இன்ஜின் தான். பட் ஆனால் இந்த இன்ஜின் தனியாக இருக்கிற வரைக்கும் தான் இது நல்ல ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின். இந்த ஒரு 125 வந்து இவ்வளோ ஒரு வெயிட்டான ஒரு வெஹிக்கிள். அந்த பல்சர் 125 அந்த ஒரு டிசைன்ன்றது அந்த ஒரு பல்சர் 150 அந்த ஒரு யூஸ்வலான டிசைன் டோன், அது வந்து கொஞ்சம் ஹெவியரான ஒரு பாடி. அந்த ஒரு பாடியில் வந்து இந்த ஒரு 125 cc இன்ஜினை ஃபிக்ஸ் பண்ணுறோன்றப்ப அந்த ஒரு பவர் டு வெயிட் ரேஷியோன்றது இந்த இடத்துல நம்மளுக்கு பல்சருக்கு ஒரு மைனஸாக ஆயிடுது. ஏன்னா நம்ம பல்சரோட டோட்டல் வெந்து வந்து 140 kg, பட் நம்ம ஷைன் 100 வந்து ஜஸ்ட் ஒரு 114 kg தான். அப்போ பார்த்துங்க எந்த அளவுக்கான ஒரு பெரிய வெயிட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால தான் இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் விஷயத்துலையும் எனக்கு தெரிஞ்சு ஷைன் 125 ஒன் ஸ்டெப் பெட்டராகவே இருக்கிறாங்க. ஓரளவு நம்ம பல்சர் 125 பவர் பொறுத்த அளவுக்கு ஓகேவான ஒரு பவர் தான் இருக்குது. ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது. நம்ம ஷைன் 125 லைட்டாக ஒன் ஸ்டெப் பெட்டராக இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் பவர் விஷயத்தில். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு இது வந்து ஒரு 55 km வரைக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா 52 55 அதான் மேபி அதுக்கு மேலே லைட்டாக போகலாம். பட் என்னதான் இருந்தாலும் மைலேஜ் விஷயத்துலையும் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஷைன் 125 தான் பெட்டர். ஓரளவு இன்ஜின் செக்மெண்ட்டில் என்னோடைய ஒரு பெட்டர் ஆப்ஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நம்ம ஷைன் 125 தான். உங்களுக்கு பவர்லையும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, மைலேஜ்லையும் பெட்டராக இருக்குன்றப்ப அவர் ஒரு பெட்டர் ஆப்ஷனாகவே இருக்காங்க இன்ஜின் செக்மெண்ட் பொறுத்தளவுக்கு. பட் நம்ம பல்சர் அதுக்குன்னு குறை சொல்லிட முடியாது, அவருமே நல்ல ஒரு இன்ஜின் செக்மெண்ட்டோட தான் இருக்கார். பட் நம்ம ஷைன் 125 கம்பேர் பண்ணும்போது இவர் கொஞ்சம் ரிட்ரஸாக தான் செய்கிறாரு. சரி, ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த ரெண்டு வண்டியோட பிரேக்கிங் அண்ட் டயர் செக்மெண்ட்குள்ளே போகலாம். பிரேக்கிங் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஹோண்டாவோட ஷைன் 125 பொறுத்தளவுக்கு இதில் வந்து பேசிக் மாடலில் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு போத்து வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு 130 mm ட்ரம் பிரேக் ஆப்ஷன் இருக்குது. டாப் மாடல் அதான் டிஸ்க் மாடல் வரைகிறப்ப ஃப்ரண்ட்டில் வந்து 240 mm டிஸ்க். நீங்கள் எது எடுத்தாலும் சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் தான். பிரேக்கிங் ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது, ரொம்ப சூப்பர்னு சொல்லும்படி இல்லை. இந்த அளவுக்கு நீங்கள் டிஸ்க் மாடல் வந்துருங்க. ஏன்னா இந்த வண்டி டிஸ்க் மாடலே உங்களுக்கு பிரேக்கிங் போயிட்டு வந்து அந்தளவுக்கு பெட்டராக ஃபீல் ஆகலை. ஒரு மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாத ஒரு பிரேக்கிங் போயிட்டு தான் ஃபீல் ஆகுது. அதனால் ட்ரம் மாடலாம் போனால் எந்த அளவுக்கு வீக்காக இருக்கும்னு நீங்களே பார்த்துங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டிஸ்க் மாடல் வந்தால் என்னை பொறுத்தளவுக்கு இந்த ஹோண்டா ஷைன் 125 ஒரு பெட்டர் ஆப்ஷன். நெக்ஸ்ட் நம்ம பல்சர் பொறுத்தளவுக்கு அது சும்மா சொல்லக்கூடாதுங்க. பிரேக்கிங் விஷயத்தில் இதில் உங்களுக்கு பேசிக் மாடல் வந்து டிஸ்க் ஸ்டார்டிங் ஃப்ரண்ட்டில் 240 mm பேக்கில் வந்து 130 mm டிஸ்க்கு ட்ரம் பிரேக்கு. இதுவும் உங்களுக்கு சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டமோட வரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக இருக்குது. பிரேக்கிங் பைட் ரியலி நல்லாவே கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இந்த வண்டியில் வெயிட் அதிகம்ன்றதுனால உங்களுக்கு அந்த ஒரு பிரேக்கிங்ன்றது ஓரளவுக்கு நல்ல கான்ஃபிடென்ட்டாகவே ஃபீல் ஆகுது.
கொடுக்குது. சரி ஓகே, ஓரளவு பிரேக்கிங் விஷயத்தில் எனக்கு பெஸ்ட்டாக தெரியுற ஒரு பைக்குன்னு பார்த்தா நிச்சயம் நம்ம பஜாஜோட பல்சர் 125 ஒன் ஸ்டெப் பெட்டராக இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு டயர்ஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், நம்மளுக்கு ஹோண்டாவோட ஷைன் 125ல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ஒரு 80/100 செக்ஷன் டயர்ஸ் தான் கொடுக்குறாங்க. அந்த ஒரு சிட்டி கம்யூட்டுக்கும் நார்மலான ஒரு ஃபேமிலி யூஸுக்கும் அந்த ஒரு டயர்ஸ் எந்த வித ஒரு பிரச்சனையாகவும் இருக்காது. பட் கொஞ்சம் நீங்கள் ஹை ஸ்பீட் போகிறீங்க, ஹை ஸ்பீட்னா நீங்கள் ரொம்ப நினச்சிடக்கூடாது, ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்பீட் போகிறீங்க, அந்த ஒரு கார்னர் இன்ஸ்டெபிலிட்டி, வண்டியோட ஹை ஸ்பீட் மேனுவல் இன்ஸ்டெபிலிட்டிலாம் நிச்சயமாக அந்த டயர்ஸ் வந்து அந்த அளவுக்கு பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. பட் நம்ம பல்சர் 125ல் இந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராகவே கொடுத்துருங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 80/100 செக்ஷன் டயர்ஸு, பின்னாடி வந்து 100/90 செக்ஷன் டயர்ஸு. இந்த ஒரு டயர்ஸ் வந்து அது இல்லாமல் இந்த வண்டியோட வெயிட்டும் கொஞ்சம் ஹெவியாக இருக்குன்றப்போ உங்களுக்கு அந்த வண்டியோட அந்த ஒரு ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி, கார்னரிங் அதை மாதிரி ஒரு சில விஷயங்களில் நல்லாவே ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குது. ஓரளவுக்கு நல்ல கான்ஃபிடென்ட்டாகவே இருக்குன்னு வச்சுக்கலாமே வண்டி கொஞ்சம் ஸ்பீடாக போகும்போது கூட. சரி ஓகே, ஓரளவு எங்களுக்கு அந்த ஒரு பிரேக்கிங் அண்ட் டயர் செக்மெண்ட் பொறுத்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம பஜாஜோட பல்சர் 125 பெட்டராக இருக்காங்க. நிறைய விஷயத்தில் நம்ம பஜாஜ் பல்சர் பெஸ்ட்டாக இருக்காங்க. பட் இன்ஜின் செக்மெண்ட்டில் மட்டும் நம்ம ஷைன் 125 பெஸ்ட்டாக இருக்கிறாங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு இப்போ இந்த வண்டியோட டோட்டல் வெயிட் அண்ட் சீட் ஹைட் மாதிரி விஷயங்கள் பொறுத்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், நம்ம பஜாஜோட பல்சர் 125 டோட்டல் வெயிட் தான் நம்ம முன்னே பேசியிருந்தோம் 140 kg, கொஞ்சம் ஹெவி வெயிட் தான். 125லே இருக்கிறதுலே சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஹெவி வெயிட்டான ஒரு மாடல். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு ஒரு 790 mm கிட்ட வரைக்கும் வருதுன்றப்ப உங்களுக்கு சீட் ஹைட்டும் ஓரளவுக்கு அஃபோர்டபுள் தான். நீங்கள் ரொம்ப ஷார்ட் ரைடராக இருந்தீங்கன்னா மேபி கொஞ்சம் எக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு ஆவரேஜான பர்சன்ஸுக்கு நல்லாவே செட் ஆகும் இந்த ஒரு பல்சர் 125. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த ஹோண்டாவோட ஷைன் 125 பொறுத்தளவுக்கு அதோடைய டோட்டல் வெயிட் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 114 kg தான். சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 790 mm 91 mm பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. சீட் ஹைட் விஷயத்தில் ரெண்டு பேரும் சேம் தான். பட் வெயிட் டிஃப்ரென்ஸ் அந்த இடத்துல கொஞ்சம் ஹெவியாக இருக்குன்றப்ப நிச்சயமாக உங்களுக்கு வண்டியோட ரைடிங் அந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் ஈஸியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஷைன் 125 ஒரு பெட்டர் ஆப்ஷனே. ஓகே, ஓரளவு எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. ஃபைனலாக நம்ம இப்போ இந்த ரெண்டு வண்டியோட ஆன் ப்ரைஸிங் பார்த்துட்டு வீடியோ முடிச்சோம். ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு நம்ம ஹோண்டாவோட ஷைன் 125 உங்களுக்கு பேசிக் மாடல் தான். ட்ரம் பிரேக் மாடல் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு 1,04,000 ஸ்டார்டிங் ஆகுது ஆன் ரோட். டாப் மாடல் 1,09,000 டிஸ்க் மாடல். இந்த ஒரு ப்ரைஸிங்கிறது இந்த ஒரு வண்டிக்கு ஒரு ஒர்த்தபிளான ஒரு ப்ரைஸிங், ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு ப்ரைஸிங், ப்ராக்டிக்கலான வெஹிக்கிள்மே கூட. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த பஜாஜோட பல்சர் 125 பொறுத்தளவுக்கு இதோடைய பேசிக் மாடல் வந்து இதில் உங்களுக்கு பேசிக்லேருந்து டிஸ்க் ஸ்டார்டிங், டிஸ்க் மாடலே உங்களுக்கு 1,01,000 தான் ஸ்டார்டிங் ஆகுது. சொல்ல போனால் அதோடைய டாப் மாடலுக்கே இந்த பேசிக் மாடல் ஈக்குவல் ஆகிடும். அதுக்கடுத்து இதுக்கு அடுத்து இந்த கார்பன் ஸ்பிளிட் சீட்டு, அந்த ஒரு கார்பன் எடிஷன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு சில கொஞ்சம் டாப் அண்ட் மாடல்ஸ்லாம் போகிறீங்கப்போ உங்களுக்கு 1,15,000 வரைக்கும் வருது இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸிங் டாப் மாடல் பல்சரில். பட் நீங்கள் டாப் மாடல்னு பார்க்கும்போது நம்ம பல்சர் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் தெரியும். பட் நம்மளுக்கு பேசிக் மாடலே பல்சர் பொறுத்தளவு ஒரு மோர் தென் எனஃபாக இருக்கும். அதுவே நம்ம ஷைன் 125 ஈடு கொடுக்க ஒரு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். சரி ஓகே, ஓவரால் நம்ம ஹோண்டாவோட ஷைன் 125 பொறுத்தளவுக்கு இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு நல்ல அந்த ஒரு வண்டிக்கு ஏற்ற ஒரு பர்ஃபார்மன்ஸையும் ஆஃபர் பண்ணுற உங்களுக்கு நல்ல ஒரு சிட்டி அண்ட் ஃபேமிலி யூஸுக்கு பெஸ்ட்டான ஒரு நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு 125cc வெஹிக்கிள் நம்ம ஹோண்டா ஷைன் 125. நம்ம பஜாஜ் பல்சர் பொறுத்தளவுக்கு அதில் வந்து உங்களுக்கு ரைடிங் கம்ஃபர்ட் நல்லா இருக்குது. டிசைன் வந்து நல்ல ஒரு வெர்சைலான ஒரு டிசைன் டோன். ஆமாம், அது வந்து ரொம்ப அப்படியே வந்து ஒரு ஓல்ட் ஸ்கூல் டிசைன் மாதிரிலாம் இருக்காது. கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு அப்பியரன்ஸாகவும் இருக்கும். உங்களுக்கு ஃபேமிலி யூசேஜுக்கும் நல்ல ஒரு அந்த ஒரு ப்ராக்டிகலிட்டியான ஒரு விஷயத்தை கொடுக்குதுன்றப்ப அது வந்து நல்ல ஒரு வெர்சைலான ஒரு வெஹிக்கிள். நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு பவர் இருக்காது, அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். பட் மற்றபடி உங்களுக்கு ரைடிங் கம்ஃபர்ட், ரைடிங் ஸ்டெபிலிட்டி, பிரேக்கிங் அது மாதிரி எல்லா விஷயத்துலையும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. சரி ஓகே, அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டு பைக்கில் உங்களுக்கு எது பெட்டராக ஃபீல் ஆகுதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் இப்போ நீங்கள் இப்போதைக்கு தேங்க் ஃபார் வாட்சிங். பை, see you later.